பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, தேவனை நோக்கி பார்க்கிற, தேவனுக்காய் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு நம்பிக்கையான வார்த்தை, அவரை பின்பற்றுகிற, அவர் வழி நடந்து வருகிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம், அவநம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இடரல் வருவது கூடாத காரியம்தான். ஆனால் யாரால் வருவதோ அவனுக்கு ஐயோ. தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? தேவனால் எல்லாம் செய்ய முடியும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாத எந்த ஒரு நிலைமையாக இருந்தாலும், எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் மனம் முறிந்து போவதில்லை. வேதம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. உங்களுக்கான வழியை அவர் திறந்து விடுவார். பைபிள் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். ஏன்னா உலகத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்கிறாரு? படைக்கிறார். வார்த்தையின் மூலமாக அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அவர் சர்வ வல்லவர், அவர் எல்ஷடாய், அவருக்கு இணையான வல்லமையுள்ளவர் யாருமே கிடையாது. அவருக்கு நிகரானவர் அவரே. அப்போ கடவுளை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவருடைய அன்பையும் வல்லமையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரால் எல்லாம் முடியும். என் வாழ்க்கை மரித்த நிலைமையில் இருந்தாலும், லாசரு போல 4 நாள் ஆகி நாரிப்போன ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் அவர் மறுபடியும் என்ன செய்வார்? எழும்பி வர செய்வார். நம்முடைய வாழ்க்கையை எழுந்து கட்டுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாம், அவரால் எல்லாம் கூடும், குறையவே குறையாது. இதைத்தான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற எந்த சூழ்நிலையும் இந்த வருடத்தில் ரொம்ப டிலே ஆகிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதற்கான ப்ராசஸ் என்ன செஞ்சிட்ருக்காரு? உங்களுடைய உள்ளத்தில் போட்டிருக்கிறார். நீங்கள் தான் விசுவாச கண்களில், விசுவாச பார்வை உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? வெளிப்படணும். கண்களை திறக்கிற தேவன் அவர் திறக்கிறார். அதை நீங்கள் பார்க்கணும். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். டேஸ்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். சாப்பிட்ட பொருளை நீங்கள் தான் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லணும். நான் நல்லா இருக்குன்னு கேட்குறத விட சாப்பிட்ட உடனே சொல்லணும், ரொம்ப அற்புதமாக இருக்குது, கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணும்? ருசித்து பார்க்கணும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கைவிடி வர பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.